சாயா ப்ளீஸ், எவ்வளோ மாசமாக கேட்குறேன். ஒன்றே ஒன்று, அம்மா ஃபோன் பண்ணாலே இதான் கேட்குறாங்க. பாவம் இல்லையா? இன்னைக்கு அவங்க பர்த்டே வேற. அங்கே பாரு, ஒரு வாட்டி பாரு எப்படி இருக்கும் நம்ம லைஃப் மட்டும் பாரு. பாரு டி, என்னடா இது? இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன? நம்ம 2 பேருக்குள்ள இருந்த கேப்பு காணாம போயிடுச்சு இல்ல? நீ கொஞ்சம் நகர்ந்து என் பக்கத்தில் வந்திருந்தா கூட அந்த கேப் காணாமல் போயிருக்கும். சாயா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் அதுக்கு இப்போ ரெடி இல்லை. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. நெக்ஸ்ட் வீக் கூட 2 இயர்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகி. உனக்கும் வயசாகுதுல்ல? இல்லை, எனக்கும் வயசாகுது தான் சொல்கிறேன். டைம் இல்லை. அந்த பால் பாக்கெட் எடுத்தியா? நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிற மூட்லேயே இல்லை. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். எப்போ தான் ரெடி ஆவ? எனக்கு தெரியாது. என்னால் எப்போ எனக்குள்ள இருந்து ஒரு குழந்தைய வெளில தள்ள முடியும்னு தோணுதோ அப்போ. இதை பற்றி யோசிச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த வலி, அதை நினைச்சாலே மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த வலி தாங்குற தைரியம் எப்போ வருதோ அப்போ, இது என்னால் எப்போ பண்ண முடியும்னு தோணுதோ அப்போ. ஏய் சாயா, இதான் உன் காரணமா? உனக்கு 30 வயசு ஆக போகுது, இன்னும் வலிக்கு பயங்கிற. ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுறது இல்லையா? ஏன் உங்கள் அம்மா பண்ணலையா? ஏன் எங்கள் அம்மா பண்ணலையா? பார்ட் ஆஃப் லைஃப். ஏய் இதை பாரு. சரி சாரி. என்ன? இதை பாரு, இப்போ என்ன வலிக்கும் அவ்வளோதானே? நம்ம பேசாம சிசேரியன் பண்ணிக்கலாம். என்ன இது? கேட்கல. டேய் நடிக்காத, 4 நாள் முடிதான் புடுங்கிருக்கேன். 30 வயசு ஆக போது உனக்கு, இந்த வலி கூட தாங்க முடியலையா? அதுவும் இதுவும் ஒண்ணா? நான் காஃபி குடிக்கிற மூட்ல இருக்கேன். நான் போய் பால் எடுத்து வைக்கிறேன். ஏய் அம்மா கேட்டா என்ன சொல்றது? இதே மாதிரியே புரியவே புரிஞ்சுப்பாங்க.